Hello guys, welcome to Tamil Share Tutorials. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஷேர் மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே இது சேஃபர் சைடாகவும் இருக்கணும், ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் நீங்கள் நல்ல ஒரு மார்க்கெட் நாலேஜ் பர்சனாக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறது கூட இதை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா இது மட்டும் தான் ஓரளவு எனக்கு தெரிஞ்சு லோ ரிஸ்கில் ஓரளவு நல்ல டீசன்ட் ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு மெத்தட். சரியா? ஸோ இதை தாண்டி வேறு மெத்தட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடை தான் இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ இதில் நம்ம வந்து லோ ரிஸ்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே மாதிரி லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும், அதே மாதிரி மந்த்லி வைஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக இந்த இதில் வந்து பண்ணலாம். அதுக்காக எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகி வரக்கூடிய ஒரு மெத்தட் தான் என்ன அப்படின்னா ETF இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ETF இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கனரா பேங்க், ஐசிஐசி பேங்க், டாட்டா, சுசுகி இந்த மாதிரி கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுவும் வந்து ஓரளவு நல்ல லாங் டேர்ம் இக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டே ஓரளவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இருந்தாலும் இதில் கொஞ்சம் ரிஸ்க் வந்து இருக்கும். அந்த ரிஸ்க்கு கூட இருக்கக்கூடாது, அதுலேயும் லோ ரிஸ்க்காக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா HDFC பேங்க் ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்கு, ICICI பேங்க் ஆல் டைம் ஹையில் போயிட்டுருக்குன்னா அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்ஷன்லாம் எடுக்கும்போது லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் தேவை. கொஞ்சம் அப்படி இல்லாமல் யாரோ சொல்கிறத கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிறது வாய்ப்புண்டு. ஸோ அந்த டெக்னிக்கல் நாலேஜ் எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா தான் இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ETF இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ள ஒரு சில ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்து ஒரு ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணுறோன்னா ஒரு 4-5 விதமான ஃபீஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதிலிருந்து ஒரு சில ஃபீஸ் வந்து இதில் கிடையாது. சரியா? நோ STT வராது, STT டேக்ஸ் இந்த ஃபீஸ் வராது, நோ வெல்த் டேக்ஸ் இந்த ஃபீஸ் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீஸஸ் வந்து வராது. அதே மாதிரி இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். சரியா? இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டு தான் மேனேஜ் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து நோ டென்ஷன், நோ தெஃப்ட், யாரையும் திருடிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. ஆன்டி இன்ஃப்ளேஷன், அதாவது இன்ஃப்ளேஷனுக்கு அகெயின்ஸ்டாக கூட இது வந்து இருக்கும். கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ட்ரேட் அஸ் சிங்கிள் யூனிட். லோ இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ப்ரோ, இதுதான் எல்லாரும் கேட்கக்கூடியது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதனால் ஒரு மாதம் உங்களால் ஒரு 1000 2000 சேவ் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தாண்டி உங்கள் குழந்தைங்களுக்கோ ஆறு வந்து உங்கள் எஜுகேஷன் பர்பஸுக்கோ ஆறு வந்து ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியங்களுக்கோ நீங்கள் வந்து பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது கிடையாது. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக தான் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்கு ஷேரும் வந்து பண்ணுங்கள். சரியா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கண்டிப்பாக அது ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கரில் வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட்டெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அப்ஸ்டாக், groww, சரோதா இது 3மே நான் யூஸ் பண்ணுறேன். 3மே நல்லா தான் வந்து இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்கரில் வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ETFல வந்து முதலீடு பண்ணணும். ETFல எதில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா இதில் லேக் ஆஃப் லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா நிறைய ETF இருக்குது. ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய இதில் வால்யூம் வந்து இருக்குது. வால்யூம் இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா இந்த ETFலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா பண்ணுறீங்க, இன்றைக்கே உங்களுக்கு எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னா சடனாக நீங்கள் செல் பண்ணிங்கன்னா, வால்யூம் இல்லாததில் செல் பண்ணிங்கன்னா அது 4 லட்ச ரூபாய்க்கு தான் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ ஹை வால்யூம் உள்ள ETFல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதேமாதிரி பை பண்ணும்போதும் 40 ரூபாவில் போயிட்டுருக்கோம், லிக்விடிட்டி இல்லைனா நீங்கள் வாங்கி முடியும் போது 50 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கு லிக்விடிட்டி வேணும். ஸோ இதில் எல்லா ETFலையும் லிக்விடிட்டி வந்து நல்லா இருக்காது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னா டிவிடெண்ட் வந்து கிடைக்காது. சரியா? இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட். டிவிடெண்ட்னா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும், ஆனால் அந்த ETFல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்காது. ஸோ இது ரெண்டும் தான் மேஜரான நெகட்டிவ் பாயிண்ட். இதை தாண்டி நீங்கள் வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. இதை தாண்டி உள்ளது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். நம்ம என்றைக்குமே வந்து போக வேண்டியது என்னென்னா நிஃப்டி பீஸ், பேங்க் பீஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுக்கணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கோல்டு பீஸ்னால் ஒன்றும் இல்லை, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஒரு டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நிஃப்டி பீஸ்னாலும் ஒன்றும் இல்லை, நிஃப்டி அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ்
நிஃப்டி இதுதான் வந்து டாப் 50 ஸ்டாக்ஸோட இண்டெக்ஸ். ஸோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபி, ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் தான் நிஃப்டி. ஸோ நிஃப்டி பீஸ்னாலும் அதோட இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். அடுத்து பேங்க் நிஃப்டி அப்படின்னது தான் பேங்க் பீஸ் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ இது 3, இந்த 3லையும் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா இதெல்லாம் நிஃப்டி பீஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் 210 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லோ அமௌண்ட் வச்சு கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மந்த்லி வைஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் இது வந்து சேஃப் அப்படின்னு சொல்கிறேன்னா இதோட சார்ட்டை பாருங்கள். லாங் டேர்முக்குன்னு வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து பயங்கரமாக டவுன் ஆகி போயிருக்கும். நல்லாவே அப்பான ஸ்டாக் கூட ஏதோ ஒரு நெகட்டிவ் ரீசனால் பெருசாக டவுன் ஆகி போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போட்ட காசு எல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு மீடியம் ரிஸ்க்குன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து லோ ரிஸ்க், வெரி வெரி லோ ரிஸ்க். ஸோ இதுக்கு சார்ட்டு காரணம் என்ன அப்படின்னா நிஃப்டியில் நீங்கள் வந்து இந்த நிஃப்டி பீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 50 ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ 50 ஸ்டாக்ஸுமே கீழே விழுந்தாதான் இந்த சார்ட் வந்து டவுன் ஆகி கீழே போகும். அன்னைக்கு தான் நீங்கள் வந்து ஹெவியாக லாஸ் ஆவீங்களே தவிர மற்றபடி லாஸ் ஆக மாட்டீங்க. ஸோ அப்போ அது பாசிபிளா அப்படின்னா 50 கம்பெனி டவுன் ஆகுறதுங்கிறது பாசிபிளா அப்படின்னா மோஸ்ட்லி அதாவது 99% நாட் பாசிபிள். சரி, அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு பெரிய இந்தியாவே வந்து பயங்கரமாக டவுன் ஆனால் தான் அதெல்லாம் வந்து நடக்கும். சரியா? ஸோ அப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் தாராளமாக நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ரூஃப் தான் இது. 2007லேருந்து 2023 வரைக்கும் உள்ள சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ டவுன் ஆகிருக்குமே தவிர ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஆல்மோஸ்ட் டபுளாக வந்து ஆகிருக்கு. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் இருக்கும் ஆல்மோஸ்ட் டபுளாக வந்து ஆகிருக்கு. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி படி நீங்கள் கூட இந்த சார்ட்டை வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் வந்து இப்போவே கூட ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எப்போலாம் காசு கிடைக்குதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஓரளவு நான் இப்போ 2023 இன்னும் 2-3 வருஷம் தாண்டி நீங்கள் வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நாட் ஓன்லி நிஃப்டி பீஸ், கோல்டும் அதே மாதிரி தான். உங்களுக்கு கோல்டு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். கோல்டு ப்ரைஸும் அப்படி தான் 2007லேருந்தே பாருங்கள் பயங்கரமாக அப்பாயிருக்கு. ஸோ அடுத்த ஓரளவு 1-2 வருஷம், ஐ திங்க் 2017லேருந்து 19 வருஷம், ஒரு 3 வருஷம் கிட்ட சைடு வேல இருந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு மிகப்பெரிய பம்ப், அடுத்தும் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் எடுத்து இப்போ திரும்ப வந்து அப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டு, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு லாங் டேர்ம் பர்பஸ் அப்படின்னு வரும்போது அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை தாண்டிய மியூச்சுவல் ஃபண்ட் அது இதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பொதுவாக யூஸ்வலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இதை தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது இதுதான் வந்து ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருந்துகிட்ருக்கு. சரியா? இதை தவிர வேறு எதுவும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சினாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.